கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டவருடைய அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியும் உங்கள் மீது இருப்பதாக. இன்று நாம் எரோதினால் கொல்லப்பட்ட மாசற்ற குழந்தைகளின் தினத்தை கனத்த இதயங்களுடன் நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாத போதிலும் அவர்களுடைய வாழ்க்கை மேசியாவின் வருகைக்கு ஒரு மௌன சாட்சியாக அமைந்தது. அவர்களே கிறிஸ்துவுக்காக மரித்த முதல் இரத்த சாட்சிகள். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்குச் சொல்கிறது. அப்பொழுது ஏரோது ஞானிகளால்தான் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறங்களிலுமுள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இந்த அப்பாவி பிள்ளைகள் தாங்கள் அறியாமலேயே ஒளியை எதிர்க்கும் ஒரு உலகின் விலையை சுமந்தார்கள். ஆயினும் தங்கள் துன்பத்தில் அவர்கள் நித்திய மேய்ப்பரின் கரங்களில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய நினைவு இன்றும் பாதிக்கப்படும் குழந்தைகளை பாதுகாக்க, அவர்கள் வாழ்க்கைக்காக நிற்க மற்றும் ஒவ்வொரு குழந்தையின் புனிதத்தன்மையையும் அங்கீகரிக்க நம்மை அழைக்கிறது. வன்முறை, வறுமை மற்றும் புறக்கணிப்பு ஆகியவற்றின் குறுக்கு தாக்குதலில் சிக்கியுள்ள பல அப்பாவி குழந்தைகளை நாம் மறந்துவிட வேண்டாம். நமது இந்த நினைவு நம்மை இரக்கத்திற்கும் நற்செயலுக்கும் தூண்டட்டும். நாம் ஜெபிப்போம். கருணை நிறைந்த பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த அப்பாவி பச்சிளம் குழந்தைகளை உம்முடைய நித்திய அரவணைப்பில் ஏற்றுக்கொண்டீர். குரலற்றவர்களை பாதுகாக்க, ஒவ்வொரு உயிரையும் புனிதமாக கருதி போற்ற, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியில் நடக்க எங்களுக்கு கிருபை அளித்தருளும். அவர்களுடைய மௌன சாட்சியம் எங்கள் இதயங்களில் நீதியையும் சமாதானத்தையும் எழுப்பட்டும். கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்தச் செய்தி உங்கள் இதயத்தைத் தொட்டிருந்தால் தயவுசெய்து விரும்புங்கள், பகிருங்கள், கருத்து தெரிவியுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் இந்த நினைவு மற்றும் ஜெபத்தின் ஒளி இன்னும் பல ஆன்மாக்களை சென்றடையும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.